வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. கரண்ட் அஃபேர்ஸ்ல முந்தைய ஆண்டுகளின் முக்கிய நடப்பு நிகழ்வுகள். ஆல்ரெடி இந்த பிளேலிஸ்ட்ல மட்டும் நான் ஒரு 4-5 வீடியோ போட்டுட்டேன் ஆல்ரெடி. இது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல, அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து என்னென்ன திட்டங்கள், இயக்கங்கள், என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலயும், இந்திய அளவிலயும் நடந்துச்சோ, அதையெல்லாம் உங்களுக்கு வந்து முக்கியமானத மட்டும் செலக்ட் பண்ணி தொகுத்து குடுத்துருக்கேன். டிபார்ட்மெண்ட் வைஸா தொகுத்து குடுக்குறது தான் இந்த முக்கிய நடப்பு நிகழ்வுகள். அந்த டிபார்ட்மெண்ட் இதையவே நம்ம படிக்கணும். நான் கடைசி 6 மாசமோ, 8 மாசமோ நான் படிச்சுட்டு போயிரலாம் அப்படின்னா, அதுவும் முக்கியம் தான். ஒவ்வொரு வாட்டியும் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கும்போது 50% வந்து கடந்த 6 மாசம், 8 மாசத்துல இருந்து கேட்டாங்கன்னா, மிச்சம் 50% முன்னாடி நடந்ததுலருந்து தான் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, அதே திட்டங்கள், இயக்கங்கள் அதெல்லாமே இப்பயும் ரன்னிங்ல இருக்கும். நீங்க அத ஆரம்பிச்சது பழசுன்றதுக்காக ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு நெனச்சிடக்கூடாது. அது வந்து இப்பயும் பயன்பாட்டுல இருக்கிறதுனால, அத பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கோமா? அப்படிங்கிறத நம்மள டெஸ்ட் பண்றதுக்காக கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. அதனால இதுக்கு முன்னாடி இது சம்மந்தமா நான் வந்து 4, 5 வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா? அதுலருந்து நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. அப்படி இல்லன்னா, அட்லீஸ்ட் 2, 3 டைம்ஸ் வீடியோவ திரும்ப திரும்ப கேட்டு கொஞ்சம் மைண்ட்ல அந்த திட்டம்னா என்ன? எது சம்மந்தப்பட்டதுன்றத கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து காவல்துறை சம்மந்தப்பட்டது. காவல்துறைனா கோர்ட்டு எல்லாமே சேர்ந்து வந்துரும். ஓகேவா? போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு அது சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கிற ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான். பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் மின் நீதிமன்றம். மின் நீதிமன்றம் அப்படின்னா கோர்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க இத. இந்த மின் நீதிமன்றம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிரும். ஆன்லைன்ல நம்ம வந்து பண்றது தான் வந்து மின் நீதிமன்றம். கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மின் நீதிமன்றம் என்பது வழக்கமான நீதிமன்றத்தின் செயல்பாடுகளை இணையம் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் மேற்கொள்வதை குறிக்கும். இதான் இதோட ஹிண்ட். எப்பயுமே நடக்கிற அதே மாதிரி நீதிமன்றத்தோட செயல்பாடுகள் தான். அதை டைரக்டா போய் கோர்ட்ல எப்படி பண்ணுவாங்களோ அதவே ஆன்லைன்ல பண்றது, டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்றது தான் மின் நீதிமன்றம். இது நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்தல், விசாரணை, தீர்ப்புகள், ஆவணங்களின் மேலாண்மை போன்றவற்றை இணையத்தின் மூலம் செய்வதாகும். எப்படின்னா நேரடியாவே நம்ம போக தேவையில்ல. ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணணும்னாலும் ஆன்லைன்லயே ஃபைல் பண்ணலாம். அதுக்கான விசாரணையும் ஆன்லைன்ல வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாவே நடக்கும். அப்புறம் தீர்ப்புகளையும் ஜட்ஜ்மெண்ட்டும் நம்மளுக்கு ரிப்போர்ட் மாதிரி நம்ம ரிசல்ட் மாதிரி வந்துரும் ஆன்லைன்லயே. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அதுக்கு தேவையானதை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்தே கம்ப்யூட்டர் மூலமா எல்லாமே நடத்துறதுக்கு பேர் தான் மின் நீதிமன்றம். இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த மின்னணு நீதிமன்றங்கள் வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள், பொதுமக்களுக்கு நேரம் மற்றும் காகித பயன்பாடு ஆகியவற்றை குறைத்து சேவைகளை எளிதாக்குவதோடு வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துகின்றன. இப்ப இதுல 2 விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லா நடக்குது. என்னன்னா, கிளையண்ட்டுக்கும் சரி, லாயர்ஸுக்கும் சரி, ஜட்ஜஸுக்கும் சரி, அவங்களோட வேலை, நேரம் எல்லாம் மிச்சமாகுது. சும்மா டெய்லி வந்து கோர்ட்ல வெயிட் பண்றது, அலையிறது அதெல்லாம் இல்லாம, இருந்த இடத்துல இருந்து அவங்க வந்து செய்யறதுக்காகவும், அவங்க நேரத்த மிச்சம் பண்றதுக்கும், அது மாதிரி பேப்பர்ல ஒவ்வொரு இதா எழுதி குடுக்குறது, ஒவ்வொன்னுக்கும் பெர்மிஷன் வாங்குறது, இந்த மாரி நெறைய டாக்குமெண்டேஷன் வேலை இருக்கும். அந்தந்த வேலையெல்லாம் இது கம்மி பண்ணுது. இது ஃபர்ஸ்ட்டு. 2வது என்ன முக்கியமானது அப்டின்னா, வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துது. வெளிப்படைத்தன்மைனா என்னன்னா, இதுல எந்த தவறும் நடக்கல. எந்த ஒரு இந்த பணம் குடுத்துட்டு மாத்திட்டாங்க, லாயர்ஸ் வந்து பணம் வாங்கிட்டாங்க, ஜட்ஜஸ் வந்து பணம் வாங்கிட்டாங்க, அப்டின்லாம் நெறைய கம்ப்ளைண்ட் வரும்ல. இந்த மாதிரி லஞ்சம், ஊழல் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. தீர்ப்பா இருந்தாலும், வாதாடுறதா இருந்தாலும், பேசுறதா இருந்தாலும் எல்லாமே வெளிப்படையா நடக்கும். நம்ம கண்ணு முன்னாடி வீடியோ கான்ஃபரன்ஸ்ல அப்போ வந்து அவங்க வந்து இது ரெக்கார்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால, தப்பா வந்து எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. நார்மல் கோர்ட்ட விட இத வந்து நம்ம அதிகமாவே நம்பலாம். இதான் வந்து இது. அப்ப இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் நம்ம இந்தியாவுல இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. 2வது ஒரே நாடு ஒரே போலீஸ் சீருடை. இத ஒரே நாடு, ஒரே காவல் சீருடைன்னும் சொல்லலாம். எல்லாம் ஒண்ணுதான். சரியா? என்ன அப்டின்னா, நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்ல ஒரு போலீஸ் எல்லாம் இருக்காங்கன்னா, அந்த யூனிஃபார்மு, கேப்பு, அதுல இருக்க ஸ்டாரு அந்த இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதே இது கர்நாடகா, கேரளா அப்டின்னு போகும்போது, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போலீஸோட ட்ரெஸ் கலரும், கேப்பு எல்லாமே டிஃபர் ஆகும். ஆக்சுவலா ரொம்ப காலத்துல பிரிட்டிஷ் காலத்துலலாம் ட்ரவுசர் மாரி தான் போட்டிருப்பாங்க. அத வந்து அ மாத்தி பெரிய பேண்டாவும் இந்த மாதிரி மாத்துனாங்க போலீஸ்னா. ஆனா, போலீஸ் சீருடைய இப்ப வரைக்கும் மாநில அரசு தான் தீர்மானிக்குது. ஒவ்வொரு மாநிலத்த சேர்ந்த அந்த கவர்மெண்ட் தான் போலீஸோட யூனிஃபார்மு, கிரேடு இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
இத இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே கார்டு கார்டு ரேஷன் கார்டு, ஒரே மாதிரியான அட்டை, ஒரே ஐடி நம்பர் இப்படிலாம் நெறைய ஒரே 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 நாடு, ஒரே தேர்தல் இப்படிலாம் கொண்டு வராரு இல்லையா மோடி. அந்த அடிப்படையில ஒரே நாடு, ஒரே போலீஸ் சீருடை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் இது வரல. ஆனா, இதுக்கு நெறைய எதிர்ப்புகள் இருக்கு. இது வந்து அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? ஒவ்வொரு ஸ்டேட்டும் இத எதுக்குறாங்க. அதெல்லாம் செட் ஆகாது. ஏன் அப்டின்னா, ஒரு வெப்பம் அதிகமா இருக்கிற ஒரு மாநிலத்தில ஒருத்தரோட சீருடைக்கும், அதே இது ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா அப்படி இருக்கிறவங்களோட போலீஸ் யூனிஃபார்ம் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? அவங்களுக்கு தட்பவெப்பத்துக்கு ஏத்தாப்புல அது மாறி இருக்கணும். இவங்களுக்கு ஏத்தாப்புல அது இருக்கணும். ஏன்னா, அவங்க டெய்லி யூஸ் பண்றது இல்லையா? அத வந்து நம்ம ஈஸியா எத வேணாலும் போடுன்னு சொல்ல முடியாது. அதனால அவங்களுக்கு பாதிப்புகள் நெறைய வரும். அதனால அது மட்டும் இல்லாம, இது மாநில அரசோட ஒரு அதிகாரம் மாரி. அத வந்து எப்படி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து புடுங்கலாம்? அப்படின்னு நெறைய பிரச்சனைகள் இதில நடந்துட்டு இருக்கு. இத வந்து நாங்க விடமாட்டோம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்தந்த இதுக்குன்னு தனியா இருக்கணும். மக்கள் வந்து அந்தந்த இதில வந்து பார்த்து பழகிட்டாங்க இப்படிதான் அப்படின்னு. அத வந்து திரும்ப ஏன் மாத்தணும் அப்படின்ற மாரி நெறையா வாக்குவாதம் போகுது. ஆனா இந்த மாரி ஒரு கான்செப்ட் கொண்டு வரதுக்கான அ பேச்சுவார்த்தை நடக்குதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, நாடு முழுவதும் போலீசாருக்கு ஒரே சீருடை வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும். இது சட்ட அமலாக்க பிரிவினருக்கு ஒரு பொதுவான அடையாளத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இந்தியாவில் காவல்துறை என்ற அமைப்பு மொத எப்ப உருவாகுச்சுன்னா, 1861ல பிரிட்டிஷ் பீரியட்ல ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே. இந்திய காவல் பணி ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீசர் இருக்காங்க இல்லையா? அந்த அதிகாரிகள் அணிய வேண்டிய சீருடை தொடர்பாக மத்திய அரசு விதிகளை உருவாக்கியுள்ளது. ஐபிஎஸ் ஆஃபீசரோட யூனிஃபார்ம சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் டிசைன் பண்ணுவாங்க. அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஐபிஎஸ் இவங்க எல்லாமே சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்குரியவங்க தானே. யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி போறவங்க இல்லையா? அவங்க எல்லாமே ஈவன் ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் கூட அவங்கள வந்து பதவி அ போ வேலை வந்து ஒரு இடத்துல பர்ட்டிகுலர் இடத்துல போடுறதும், திரும்ப அவங்களுக்கு வந்து ஏதாவது தப்பு பண்ணா அவங்கள வந்து கொஸ்டின் பண்றது, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது, தண்டனை குடுக்குறது எல்லாமே சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்க்கு. அவங்களுக்கு ஐஏஎஸ்க்கு வந்து சம்பளம் குடுக்குறது மட்டும் தான் அந்தந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட். எங்க வந்து அவங்க வேலை பார்க்குறாங்களோ, அந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் குடுக்கும். அதனால தான் ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் மோஸ்ட்லி வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு பயப்பட மாட்டாங்க. அவங்க சென்ட்ரலுக்கு தான் பொறுப்பானவங்க. அதே மாதிரி தான் ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸோட ட்ரெஸ்ஸையுமே சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் டிசைன் பண்ணுது. அதுக்கு கீழ இருக்காங்கல்ல கிரேடுல, அவங்கத மட்டும் தான் ஒவ்வொரு மாநிலமும் எங்க யூனிஃபார்ம் இப்படி இருக்கணும்னு டிசைன் பண்றாங்க. இந்திய காவல் பணியை சாராத போலீசாரின் சீருடைகளை அந்தந்த மாநிலங்களும், யூனியன் பிரதேசங்களும் தங்களுக்கு தகுந்தாற்போல் வடிவமைத்துக் கொள்கின்றன. இந்த ஐபிஎஸ் எக்ஸாம் சம்மந்தம் இல்லாம, அதுக்கு அடுத்து கீழ கீழ இருக்கிறத வந்து அவங்க டிசைன் பண்றாங்க. அதையும் இப்ப மாத்தணும்னு சொல்றது பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. இது என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் குட்டி காவலர் திட்டம். குட்டி காவலர் திட்டம்னா என்னன்னா, தமிழக அரசு மற்றும் கோவை உயிர் அறக்கட்டளை இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளன. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும், கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு உயிர் அப்படிங்கிற அறக்கட்டளையும் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த குட்டி காவலர் திட்டம். இளம் பள்ளி குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து நன்கு வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் மூலம் கற்பித்து அவர்களை சாலை பாதுகாப்பு தூதுவர்களாக மாற்றுவதே குட்டி காவலர் திட்டத்தின் நோக்கம். மெயினா வந்து இந்த சாலை சம்பந்தப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சொல்லிக் குடுத்து சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே சொல்லிக் குடுத்து அவங்கள வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான சிட்டிசனா கொண்டு வர்றது தான் இந்த குட்டி காவலர். சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன போலீஸ் மாரி ஆக்ட் பண்ணுவாங்க. அதாவது என்சிசி, என்எஸ்எஸ் நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி. ஏற்கனவே சிற்பி திட்டம்னு ஒண்ணு இது மாரி நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த குட்டி காவலர் திட்டமும். சிற்பி திட்டத்துல எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இந்த குட்டி காவலர் திட்டத்துல மெயினா வந்து சாலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ற மாரி. கோவை கொடிசியா வர்த்தக தொழிற்காட்சி மையத்தில் 5,000 மாணவர்கள் மற்றும் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் பயிலும் 4,50,000 மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். கொரோனா டைம்ல ஆன்லைன்ல என்ன பண்ணாங்கன்னா, அம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆன்லைன்ல இத திறந்து வச்சாங்க. அந்த ஒரே இடத்துல ஒரு தொலைக்காட்சி மையத்துல வந்து 5,000 மாணவர்கள் வந்து அசெம்பிள் ஆகி, அட் அ டைம்ல அவங்களும், அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லயும் அந்தந்த ஸ்கூல்ல ஆன்லைன்ல Skypeல அந்த ஸ்கூல் பசங்களும். அப்படி லைவ்ல அட் அ டைம்ல
கிட்டத்தட்ட இத்தன பேரும் சேர்ந்து இத வந்து என்ன பண்ணாங்கன்னா, அம் சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இப்படி உறுதிமொழி எடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நான் இப்படி செய்வேன் அந்த மாதிரி அ சம் சிஎம் வாசிக்க வாசிக்க அதை அத்தன பேரும் அட் அ டைம்ல வந்து உறுதிமொழி எடுத்து இந்த குட்டி காவலர் திட்டத்துல அ ஏத்துக்கிட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு காவல் நிலைய மரணங்கள். காவல் நிலைய மரணங்கள் நமக்கு தெரியும். அடிக்கடி விசாரணைன்னு கூட்டிட்டு போயி, ஆ அடிச்சு கொன்னுருவாங்க இல்லையா? அந்த மாதிரி காவல் நிலைய மரணங்கள் ஒரு பெரிய இன்சிடென்ட்டா நம்ம இதுல போயிட்டுருக்கு. அதுவும் மெயினா தமிழ்நாட்ல. தமிழ்நாட்டில் கடந்த ஓராண்டில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் காவல் நிலைய மரணங்கள் நடந்திருப்பது, மனித உரிமை ஆர்வலர்களை அதிர வைத்திருக்கிறது. அதாவது மனித உரிமை கமிஷன் உடனே பாய்ஞ்சிரும். நீங்க படத்துலலாம் நெறைய பார்த்துருப்பீங்க. கோ அ இன்வெஸ்டிகேஷன்னு கூட்டுட்டு வந்துட்டு, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, உடனே மனித உரிமை ஆணையமும், அந்த மனித உரிமை வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அவங்களும் உடனே கேஸு வந்து பெரிய பிரச்சனை ஆக்கிருவாங்க. அதாவது சில சமயங்களில் காவல்துறையினர் கைதுகளின் போது கவனக்குறைவாக இருக்கின்றனர். ஒருவரை குற்றவாளி என்று அழைத்து வந்துவிட்டால், அங்கிருக்கும் உயர் அதிகாரி அவர்களை மிக கவனமாக கண்காணிக்க வேண்டும். தேவையில்லாமல் அழிக்கக் கூடாது. இதுதான் இதோட ரூல்ஸ். அதாவது கைது பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஒரு தப்பாவே இருக்கலாம். அவங்க சரியான தண்டனைய குற்றவாளியா இருக்கலாம். ஆனா, தீர்ப்பு வர்ற வரைக்கும் அவங்க மேல கை வைக்கக்கூடாது. தேவையில்லாம அடிக்கக்கூடாது. கைது செய்ய வேண்டிய குற்றவாளி எனில், உடனடியாக நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று ரிமாண்ட் செய்ய வேண்டும். கைது தேவை இல்லை என்றால், ரிமாண்ட் செய்து ஜாமீனில் விட்டுவிட வேண்டும். இவங்க அரெஸ்ட் பண்ணி இப்ப கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. இல்ல ரொம்ப பெரிய கேஸ்ல வந்து மாட்டியிருக்காங்க அப்டின்னா, உடனே அவங்கள ரிமாண்ட் பண்ணி கோர்ட்ல போய் ஒப்படைச்சிரணும். அப்ப கோர்ட்டே அவங்கள பார்த்து விசாரிச்சுட்டு, இவ்வளோ நாள் யார் யார் இவர வந்து எத்தன நாள் உங்களுக்கு கஸ்டடில வேணும்? எவ்வளோ நாளுக்குள்ள நீங்க எடுப்பீங்கன்னு கேட்பாங்க. இப்ப எங்களுக்கு ஒரு 15 நாள் இவர கஸ்டடில வைக்கிறதுக்கு பெர்மிஷன் வேணும்னு கேட்பாங்க. அந்த 15 நாள் அவர துன்புறுத்தவோ எதுவும் நீங்க பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது எனக்கு வந்தான்னு வார்ன் பண்ணி கோர்ட்லருந்து அனுப்புவாங்க. அப்படி போகும்போது பிரச்சனை இருக்காது. அதுவும் இல்லாம அவங்க தான் கூட்டிட்டு போனாங்கன்றதுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஆனா அவங்க தான் காரணம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இல்ல அவங்க வந்து அவ்வளோ பெரிய தப்பு பண்ணல. ஒரு சந்தேகத்தின் பேர்ல கூட்டு வந்தோம். ரிமாண்ட் பண்ணோம். ஆனா அவங்க பெருசா அவங்க பேர்ல கேஸ் இல்ல. அவங்க வந்து பிரச்சனை பண்ணலன்னு தெரியுதுன்னா, ஜாமீன்ல அவங்கள விட்டுறணும். இதுதான் ரூல்ஸ். ஆனா இத பண்ணாம என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கான ரீசனும் சொல்ல மாட்டாங்க வீட்ல. அவங்க பாட்டுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கான ரெக்கார்டும், ப்ரூஃபும் அவங்கட்ட இருக்காது. அடிச்சே கொன்னுட்டு, அப்படி ஒரு ஆள நாங்க அரெஸ்ட்டே பண்ணலன்ட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி நடந்துறக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க என்ன சொல்றாங்க, 2டே தான் இதுல கோர்ட்ல இருக்கு. ஏன்னா, இப்ப நாளைக்கு நம்ம வீட்லயோ, சொந்தக்காரங்கள்லயோ, நம்ம தெருவுலயோ இது நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம கேட்கலாம். ஒண்ணு தப்புனா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இல்லையா, ஜாமீன் நாங்க கொண்டு வந்திருக்கோம். லாயர கூட்டு வந்திருக்கோம். ஜாமீன்ல வெளிய விடுங்க. 2யும் விட்டுட்டு நீங்க வச்சுக்கிட்டு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாம யாருக்கிட்டயும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரூல்ஸ். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, அதாவது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மூலமா என்ன தெரியணும்னா, தமிழ்நாட்டுல காவல் நிலைய மரணங்கள் அதிகமா நடக்குது. அடுத்தது காவல்துறை மோதல் கொலைகள். இந்த காவல்துறை மோதல் கொலைகள்னா என்னன்னா, என்கவுண்டர்ஸ் பண்றது. என்கவுண்டர் பண்றாங்க இல்லையா? அதுதான். அந்த நீங்க காவல் நிலையம் மரணத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இது என்கவுண்டர். தேவையில்லாம ஒருத்தர் மேல பழி போட்டு என்கவுண்டர் பண்றது தான் இப்ப நம்ம பார்த்துருக்கோம். ஆனா ஆக்சுவலா உண்மையிலேயே அது ஒரு முக்கியமான ஒரு இதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது. ஆனா, இது வந்து இப்ப வந்து அவங்கவங்க சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. பாருங்க, குறிப்பாக இந்தியாவில் பாதுகாப்பு படையினரால் ஒரு குற்றவாளி கொல்லப்படும்போது, சட்டத்திற்கு புறம்பான கொலைகளை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு சொற்பொழிவாக இந்த என்கவுண்டர்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது ஒரு பாதுகாப்பு படையினர். ஓகேவா? அது யாரா வேணாலும் இருக்கலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட சேர்ந்த ஒருத்தவங்க, சட்டத்துக்கு புறம்பா வந்து ஒரு கொலைய செய்றது தான் என்கவுண்டர். ஏன்னா என்கவுண்டர்ன்ற ஒண்ணு வந்து ச சட்டத்துப்படி இல்ல. அவங்க வந்து நாங்க டிஃபென்ஸ்க்காக கொண்டோம். தப்பிச்சு ஓடும்போது தெரியாம பட்டுருச்சு. இப்படி பல காரணங்கள் அதுக்கு சொல்லிர்றாங்க. 1990லேருந்து 2000க்கும் இடைப்பட்ட காலத்துல, ஒரு 10 வருஷத்துல, மும்பை காவல்துறை நிழல் உலக தாதாக்களை ஒழிப்பதற்காக மோதல் படுகொலைகளை நிகழ்த்தியது. இந்த 90லேருந்து 2000 வரைக்கும் இந்த டெரரிசம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு.
அந்த டைம்ல வந்த படங்கள்லாம் பாருங்க, எப்ப பாரு இந்த தீவிரவாதம் இத பத்தி தான் இருக்கும். நெறையா அந்த அட்டாக் நடந்திருக்கும். அப்ப மும்பைல வந்து இந்த தாதாக்கள் அதிகமா இருந்தாங்க. அவங்கள அழிக்கிறதுக்காக இந்த என்கவுண்டர் அப்படிங்கிற ஒண்ண எடுத்தாங்க. இப்படுகொலைகளை நடத்தும் காவல்துறை அதிகாரிகள் மோதல் சிறப்பு அதிகாரிகள் என்று அழைக்கப்படுவது உண்டு. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா? அது பேரு தான் மோதல் சிறப்பு அதிகாரிகள். தமிழ்ல குடுத்த உடனே அது என்னவோன்னு நெனச்சுட்டு நம்ம போயிருவோம். அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்படுகொலைகள் வேகமான நீதியை பெற்றுத் தருவதாக ஒரு சிலர் ஆதரித்தாலும், மனித உரிமைகள் மீறப்படுவதாக மனித உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவிக்கின்றன. இதுக்கும் 2 விதமான இது இருக்கு. ஆதரவும் இருக்கு, எதிர்ப்பும் இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இப்படி நம்மளே சொல்லுவோம். இவனெல்லாம் அப்படியே நிக்க வச்சு என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தப்பு பண்ண உடனே, உடனே வேகமா தீர்ப்பு குடுக்கணும், நீதி குடுக்கணும், அவங்களுக்கு தண்டனை குடுக்கணும் அப்படின்னா, இந்த என்கவுண்டர் மாதிரி இதுதான் கரெக்ட்டுன்னு ஒரு சில பேர் ஆதரிக்கிறாங்க. ஆனா, மனித உரிமை மீறல்கள் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் இல்ல. இது 1000 தான் இருந்தாலும், எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும், அவங்க உயிர எடுக்கிறதுக்கு நீங்க யாரு? கடவுளால குடுக்கப்பட்ட ஒரு உயிரு. நம்மளா உருவாக்குன சட்டம். அந்த சட்டத்த பயன்படுத்தி ஒருத்தர கொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லி அவங்க கண்டிக்கிறாங்க. ஆக மொத்தம் என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து எதுக்காக உருவாச்சு? அது வந்து நம்ம இதுல எப்படி நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கங்காரு நீதிமன்றம். கங்காரு நீதிமன்றம் என்பது சட்டப்படி இல்லாத பெரும்பாலும் ஒரு குழுவால் நடத்தப்படும் நீதி வழங்குவதற்கான ஒரு முறையற்ற நீதிமன்றம் என்று பொருள். இதான் இதோட கங்காரு நீதிமன்றத்தோட ஒரு ஷார்ட் டெஃபினிஷன்னா இதுதான். அதாவது ஒரு முறையற்ற நீதிமன்றம். ப்ராப்பரா கோர்ட்ல போயி அப்பீல் பண்ணி இந்த மாரி பண்ண மாட்டாங்க. நமக்கு சும்மா ஆளுகள வச்சு ஒரு டீம வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் கங்காரு நீதிமன்றம். அது ஒரு சில பேருக்கு எப்படின்னா என்னன்னே தெரியாம இருக்கும். அதான் சொல்றேன். இப்ப ஒரு ஜெயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒருத்தர் வந்து பெரிய கிங் மாரி எல்லாருக்கும் தலைவன் மாரி இருப்பான். எதா இருந்தாலும் அவன் தான் அந்த பிரச்சனைய வந்து டீல் பண்றது, பேசுறது. அந்த மாரி நடத்துறது. ஒரு ஊருனா ஒரு தலைவர வச்சுக்கிட்டு அவர் சொல்றது படி தான் தீர்ப்பு குடுக்குறது, தண்டனை குடுக்குறது எல்லாம். இல்ல ஒரு ஜாதிக்காரங்கன்னா, அந்த ஜாதிக்கு தலைவர்ன்னு ஒருத்தர வச்சுக்கிட்டு, அதுல எது நடந்தாலும் அவங்கள தீர்ப்பு சொல்ல வைக்கிறது. இந்த மாதிரி முறைப்படி இல்லாத எல்லா பேச்சுவார்த்தைகளும், எல்லா தீர்ப்புகளும் பேச்சுவார்த்தை நடத்தலாம். தப்பே இல்ல. ஆனா, தீர்ப்புன்னு ஒண்ணு வழங்குறதுக்கு தனி மனிதனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி நடத்துற எல்லாமே கங்காரு கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா பாருங்க அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அதத்தான் வந்து கங்காரு நீதிமன்றம்னு சொல்றாங்க. இது ஒரு போலி நீதிமன்றம். இதில் சட்டம் மற்றும் நீதியின் கோட்பாடுகள் புறக்கணிக்கப்படுகின்றன. இதில் நீதியோ, சட்டமோ இல்லை. வெறும் ஒரு செயலாக மட்டுமே இருக்கும். இதில் வழக்கமான நீதி நடைமுறைகள் பின்பற்றுவதில்லை. கோர்ட்ல சொல்ற அளவுக்கு ப்ராப்பரா பண்ணுவாங்களா? கோர்ட்ல ஜாதி, மதம், இனம் அப்படி எதையாவது பார்த்து பேசுவாங்களா? அப்படிலாம் பேச மாட்டாங்க. ஆனா, இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்துன்னு போகும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். எங்க ஊர்க்காரன் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. எங்க ஜாதிக்காரன்னு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காத பெர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்காக ஒரு தீர்ப்பு சொல்லிருவாங்க. அப்படி அ ஏதோ ஒரு ரீசன்னால தவறான தீர்ப்புகள் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்காக நெறைய உயிர்களும் போயிரும். அப்ப இது ஒரு கொலைக்கு சமம் தானே! அத எப்படி விட முடியும்? தற்கொலை பண்ணாலே அரெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது, மத்தவங்கள வந்து தூண்டி, குற்றம் சாட்டி சாகடிக்கிறதுக்கு பேரு கொலை தானே! அதனால இது பண்ணக்கூடாது. இது ஒரு கிரிமினல் கேஸ். ஒரு சிறையில் எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து எக்ஸாம்பிள். இந்த லாஸ்ட் பாயிண்ட். அதாவது ஒரு சிறையில் கைதிகளால் நடத்தப்படும் ஒரு முறையற்ற விசாரணை கங்காரு நீதிமன்றம் என்று அழைக்கப்படலாம். ஜெயில்ல எப்ப பாரு 2 டீமா பிரிஞ்சுக்குருவாங்க, 3 டீமா பிரிஞ்சுக்குவாங்க. இவங்களுக்கு கீழ ஒருத்தவங்க, அவங்களுக்கு கீழ அவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி அடிச்சுட்டு உருண்டுட்டு இருப்பாங்கல்ல. இந்த மாதிரி பண்றதெல்லாம் இந்த கங்காரு நீதிமன்றம்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள்க்கு. நெக்ஸ்ட் இது பாருங்க. காவலன் SOS செயலி. இது வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சவங்க படிச்சிருப்பீங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. காவலன் SOS செயலி என்பது குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கான அவசர காலங்களில் உடனடி உதவி பெறுவதற்காக தமிழ்நாடு காவல்துறையால் உருவாக்கப்பட்ட ஒரு செயலி ஆகும். இது ஒரு ஆப். இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இது உங்க எல்லாருக்குமே தெரியணும்ன்றதுக்காக தான் இத மெயினா எடுத்துட்டே வந்தேன் நான். இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கதே நெறைய பேருக்கு தெரியல.
ஏன்னா நான் பேசும்போது நெறைய பேர்ட்ட கேட்டு பார்த்துருக்கேன். "அப்படியா?" அப்படின்னு கேட்குறாங்க. காவலன் SOS ஆப்ன்னு ஒண்ணு இருக்கு. உங்க ஃபோன்ல கண்டிப்பா நீங்க அத டவுன்லோட் ஏதோ தேவையில்லாத ஆப்லாம் நம்ம வச்சிருக்கோம். இத நீங்க கண்டிப்பா வந்து டவுன்லோட் பண்ணி, சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதனால என்ன யூஸ் அப்டின்னா, இந்த செயலி மூலம் அவசர தேவைப்படும்போது, ஒரு பட்டனை அழுத்தி உடனடி உதவிக்கு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அனுப்பலாம். நீங்க போய் நம்பர் டைப் பண்ண தேவையில்ல, மெசேஜ் பண்ண தேவையில்ல. ஒரு பட்டன கிளிக் பண்ணா போதும். நம்மளோட டோட்டல் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா அவங்களுக்கு பறந்துரும். பாருங்க SOS அப்படிங்கிற ஒரு பட்டனை அழுத்தியதும், உங்கள் மொபைலின் GPS இயங்கி, உங்கள் இருப்பிடம் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பப்படும். உடனே என்ன ஆயிரும், அந்த பட்டன யாராவது அழுத்திட்டாங்கன்னா, அவங்களோட இந்த ஃபோன் நம்பரும், ஜிபிஎஸ் எங்கன இருக்காங்கன்றது ட்ராக் ஆயி, உடனே அங்க வந்து போலீஸுக்கு நம்ம 100க்கு கால் பண்ணி, "சார் நான் இப்படி மாட்டிக்கிட்டேன்லாம்" சொல்லணுன்ற அவசியமே இல்ல. அவங்க ஏதோ எமர்ஜென்சில இருக்காங்கன்னு சொல்லி, அடுத்த 10 நிமிஷத்துல போலீஸ் அங்க வந்துரும். நம்மளோட ஜிபிஎஸ்ஸ ட்ராக் பண்ணிருவாங்க. SOS பட்டனை அழுத்தியதும், உங்கள் மொபைல் கேமரா தானாகவே இயங்கி, 15 வினாடிகள் வீடியோ பதிவு செய்து, காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பப்படும். பாருங்க எவ்ளோ சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம SOS பட்டன் ஆன் பண்ண உடனே நம்ம ஃபோன் ஆன் ஆயிரும். அடுத்து 15 மினிட்ஸ் அங்க நடக்கிற எல்லாத்தையும் அது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஓகேவா? அப்ப ஏன்னா அது ஒரு ப்ரூஃப். அடுத்து எங்க போய்க்கிட்டு இருக்காங்க, எல்லாமே அவங்களுக்கு கட்டுப்பாட்டு அறைக்கும் போய்க்கிட்டே இருக்கும். நம்ம அவங்க கால்ல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கேமரா மூலமா நம்ம அடுத்து என்ன நடக்குதுன்னு. எவ்ளோ சேஃப் நம்மளுக்கு இது. ஒரு ஸ்பை கேமரா நம்ம கூடயே இருக்கிற மாதிரி. அதனால இந்த ஆப் கண்டிப்பா எல்லார் கையிலயும் இருக்கணும். நம்ம வேணா சேஃபா இருக்கோம்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கலாம். ஆனா, இந்திய அளவிலயும் சரி, உலக அளவிலயும் சரி, 1 நிமிஷத்துக்கு ஒரு பொண்ணு கடத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆவரேஜா 1 நிமிஷத்துக்கு ஒரு பொண்ணும், ஒரு 10 நிமிஷத்துக்கு 2 குழந்தைகளும் அ பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகுறாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாரி எவ்வளவோ சொல்றாங்க இல்லையா? அப்போ அ யாரோ 10 பேர்ல 2 பேருக்கு ஆயிக்கிட்டு தானே இருக்கு. அந்த 10ல 2 பேரா நம்ம இருந்துறக்கூடாது. இன்னைக்கு நம்மளுக்கு இது நடக்கல. ஆனா, இன்னொரு நாளைக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அதனால எப்பயுமே இந்த ஒரு ஆப் நம்மகிட்ட இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது. எல்லாருக்குமே தான். அவசர தேவை ஏற்படும்போது செயலியில் பதிவு செய்துள்ள எண்ணிற்கு இருப்பிடம், தகவலுடன் எச்சரிக்கை குறுஞ்செய்தி அனுப்பப்படும். பாருங்க, நம்ம அந்த ஆப்ப வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போதே என்ன கேட்கும்னா, நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா யாரு 2 பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு கேட்கும். இப்ப நான் இருக்கேன்னா, எங்க அம்மா, அப்பாவுக்கு நான் சொல்லணும். இல்ல இன்னொருத்தவங்க என் ஹஸ்பண்டுக்கும், என் பசங்களுக்கும் மெசேஜ் போணும். இந்த மாரி நம்ம யார செலக்ட் பண்ணி அவங்க நம்பர ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ, நீங்க SOSன்னு ஒரு பட்டன மட்டும் தான் அழுத்தப் போறீங்க. அட் அ டைம்ல என்ன நடக்கும்? அ மொ போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஜிபிஎஸ் நம்பர் லொகேஷன் ட்ராக் ஆயி போயிரும். அடுத்து 15 மினிட்ஸ் வந்து 15 மினிட்ஸ் வீடியோ ரெக்கார்ட் ஆகி கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பிரும். அடுத்து நம்ம அம்மா, அப்பாவுக்கோ, ஹஸ்பண்டுக்கோ, ஒய்ஃபுக்கோ மெசேஜ் அனுப்பிரும். இப்படி நான் எமர்ஜென்சில இருக்கேன். ஒரு இதுல மாட்டிக்கிட்டேன். என்ன வந்து காப்பாத்துங்க. இதுதான் என்னோட ஜிபிஎஸ் லொகேஷன்னு போயிரும். இது ரொம்ப எவ்வளோ யூஸ்ஃபுல் இல்லையா? அதனால தயவு செஞ்சு எல்லார் ஃபோன்லயும் இத எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம படிக்கிறது ஒரு வேலைக்காக மட்டும் கிடையாது. நம்ம படிக்கிறதுனால நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கணும். நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சு ஒரு பெரிய கலெக்டர் ஆகுறத விட, டிஎன்பிஎஸ்சில படிச்சு இந்த ஒரு ஆப்ப நான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். என்னோட முக்கியமான ஒரு சூழ்நிலையில எனக்கு இந்த ஆப் வந்து என்னைய காப்பாத்துச்சுன்னா, நீங்க நெனச்சு பாருங்க. அது நீங்க அந்த கலெக்டர் ஆனத விட அதிகமான உங்களுக்கு பிரயோஜனம் இந்த டிஎன்பிஎஸ்சியால. இதுக்காக நீங்க படிக்க போயி, அது உங்க லைஃப்பயே சேவ் பண்ணியிருக்கு. இதுக்கு மேல போஸ்டிங் தேவையா நம்மளுக்கு? இல்லையே! உயிர காப்பாத்துறதுக்கு மேல அந்த பணம் நம்மளுக்கு பெருசா ஒண்ணும் வரப்போறது கிடையாது. இந்த மாரி நீங்க படிக்கிற ஒவ்வொன்னும் உங்களுக்கு லைஃப்க்கு யூஸ் ஆகணும்னு நெனச்சு படிங்க. அந்த இதுனால நம்ம வேலைக்கு போய் சம்பாரிக்கிறத விட 100 விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இதுல படிக்கிறதுனால நம்ம வந்து நம்ம பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸ் சொல்லலாம். ஈவன் நான் இந்த SOS செயலிய மட்டும் சொல்லல. நீங்க பாலிட்டிலேருந்து, ஹிஸ்ட்ரிலேருந்து, ஜியோகிராஃபிலேருந்து படிக்கிற எல்லாத்துல இருந்தும் நெறைய நல்ல விஷயங்கள், சயின்ஸ்ல இருந்து நெறைய நம்ம பிள்ளைங்களுக்கு கத்துக் குடுக்கலாம். நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நாள் தான் ஒண்ணுமே தெரியாம படிச்சுட்டோம். இனிமேலாவது புரிஞ்சு படிக்கலாம். தெரிஞ்சுக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் விஷயங்கள நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு மானியம் கிடைக்குது அப்படின்னு வருது. அத பத்தி படிக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே! நம்ம இந்தியாவுல நம்மளுக்காக குடுக்குற ஒரு விவசாயிகளுக்கு குடுக்குற ஒரு மானியம். ஒரு சொட்டு நீர் பாசனத்துக்கு குடுக்குறாங்க. நம்ம ஏன் கஷ்டப்பட்டு தண்ணிக்கியும் போர் போட்டு அவ்வளோ தண்ணி போட்டு அ 2,00,000 3,00,000 செலவழிக்கிற இடத்துல மானியத்துல ட்ரிப் போட்டு ஈஸியா தண்ணி
அந்த மாதிரி நீங்க யோசிங்க. நீங்க வந்து அப்படி பண்ணும்போது இப்ப நீங்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க. அது மூலமா ஒரு ட்ரிப்ப யூஸ் பண்ணி நீங்க ஒரு 2, 3 லட்சம் சேவ் பண்றீங்க. அ மானியத்த. ஒரு பயிர் கடன யோசிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு 4, 5 விஷயத்த யோசிச்சு உங்க லைஃப்ல ஒரு 10, 20 லட்சத்த சேவ் பண்ணீங்கனாலே சரியா போச்சே! நீங்க வேலைக்கு போனதுக்கு ஈக்குவல் தானே! அப்ப நீங்க படிக்கிறது எக்ஸாமுக்காகன்னு மட்டும் நினைக்காம, நம்ம எப்படியும் டைம் வேஸ்ட் பண்றோம். டைம் வேஸ்ட் இல்ல. டைம ஸ்பெண்ட் பண்றோம். அது ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு உதவட்டுமே! அப்படின்னு நினைச்சு படிங்க. உங்களுக்கு படிச்சது மறக்காமயும் இருக்கும். உங்களுக்கு லைஃப்க்கும் யூஸ் ஆன மாரி இருக்கும். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் இதுக்கு போலாம். குண்டர் சட்டம். குண்டர் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுக்கு தெரியும். அடிக்கடி குண்டாஸ்ல அவன அரெஸ்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவோம். அந்த குண்டர் சட்டம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். அடிக்கடி இது சம்மந்தமா கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா, இப்ப கூட லேட்டஸ்ட்டா இந்த சவுக்கு சங்கர் இவங்கலாம் குண்டர் சட்டத்துல தூக்கி உள்ள போட்டாங்க அப்படின்றாங்க இல்லையா? அதனால அந்த குண்டர் சட்டம்ன்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். குண்டர் சட்டம் என்பது தமிழ்நாடு வன் செயல்கள் தடுப்பு சட்டம். 1982 தமிழ்நாடு பிரிவென்ஷன் ஆஃப் குண்டாஸ். ஓகேவா? குண்டாஸ் ஆக்ட் 1982 அப்படின்னு ஒண்ணு வந்தது தான் இந்த சட்டம். எப்ப வந்துச்சுன்னு கூட கேட்கலாம். என்று அழைக்கப்படும் சட்டத்தை குறிக்கிறது. இது பொதுமக்களின் அமைதிக்கும், பொது ஒழுங்கிற்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் குற்றவாளிகள் மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இது யாருக்காக? குண்டர் சட்டம்னா உடனே ரோட்ல கத்தியும், அருவாளையும் எடுத்து வீசுறவங்கள வந்து அரெஸ்ட் பண்றது மட்டும் கிடையாது. பொதுமக்களோட அமைதிய கெடுக்கிற மாரி எந்த செயல் செஞ்சாலும் குண்டாஸ்ல போட்டுருவாங்க. பொது ஒழுங்கு. நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பொது ஒழுங்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? அத வந்து குலைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயல் செஞ்சா, நம்ம ஈவன் ஆன்லைன்லயோ, Facebookலயோ, Twitterலயோ, YouTubeலயோ நம்ம தேவையில்லாத விஷயங்கள வந்து பரப்புனாலோ, எல்லாமே அந்த குண்டாஸ் கீழ வந்துரும். குற்றவாளிகள் மற்றும் சமூக விரோத செயல்கள்ல ஈடுபடுற எல்லாருமே இதுல கைது செய்யப்படலாம். குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒருவரை நீதிமன்றத்தில் தகுந்த விசாரணை இல்லாமல் சில காலம் தடுத்து வைக்கலாம். குண்டர் சட்டம் மட்டும் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, அரெஸ்ட் பண்ணிட்டு போனா, கரெக்ட்டா வந்து அவங்க தப்பு பண்ணியிருந்தா கோர்ட்ல சரண்டர் பண்ணணும். இல்லாட்டி அ கரெக்ட்டா ரிமாண்ட் டே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஜாமீன்ல விட்டுறணும் அப்படின்னு. இந்த குண்டர் சட்டத்துக்கு அந்த மாரி எந்த ரூல்ஸும் கிடையாது. குண்டர் சட்டம் எப்படி நார்மல் வந்து இதுக்கும், ஒரு பெண்ண வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்கும், போக்சோ 12 வயசுக்கு கீழ இருக்க ஒரு பிள்ளைய பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. போக்சோ ஆக்டும் பாலியல் வன்கொடுமை தான். அதே நார்மல் 18, 20 வயசு பிள்ளைகள பண்றதும் ஒரு பாலியல் வன்கொடுமை தான். ஆனா, இத பண்ணவங்கள விட போக்சோ தண்டனை வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும். அது மாதிரி அதுக்கான ப்ரொசீஜரும் எல்லாமே மாறி இருக்கும். அது மாதிரி தான். நார்மல் கிரிமினல் கேஸ்க்கு வேற, குண்டர் சட்டத்துக்குன்னு தனி ரூல்ஸ். அவங்க மேல எந்த ஒரு விசாரணை இல்லாமயும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே ரிமாண்ட்ல வச்சிருக்கலாம். இந்த சட்டம் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை தடுக்கும் நோக்கில் இருந்தாலும், சில நேரங்களில் தவறாக பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுவதுண்டு. ஏன் அப்படின்னா, அவங்க மூலமா ஒரு வெளிய வந்து பிரச்சனை கிரியேட் ஆகாம இருக்க, அவங்கள எவ்வளோ நாள் வேணாலும் அவங்க பாட்டுக்கு உள்ள வச்சிருக்கலாம். எங்கேயும் ரிமாண்டும் பண்ணாம, வெளியயும் விடாம உள்ளேயே தூக்கி வச்சிரலாம். ஆனா, இத வந்து இப்ப நெறைய பேரு செல்ஃபிஷ்ஷா அவங்களோட சுயநலத்துக்காகவும், அவங்களோட பழி வாங்குறதுக்காகவும் இந்த மாரி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. குண்டர் சட்டம் மூலம் கைது செய்யப்படும் ஒருவரை சில நிபந்தனைகளுடன் விடுவிக்கவும் செய்யலாம். அந்த நிபந்தனைகளை மீறினால் மீண்டும் கைது செய்து சிறையில் அடைக்கலாம் என்று ஒரு கட்டுரை, ஒரு ஆர்டிக்கிள்ல சொல்லியிருக்கு. அதாவது, அப்ப அவங்கள வெளியவே விடமாட்டாங்களா? அப்படின்னா, விடலாம். அந்த போலீஸ் நெனச்சா, ஒரு சில ரூல்ஸ் இந்த நிபந்தனையோட, "நீ ஊர விட்டு கொஞ்ச நாளைக்கு போக்கூடாது. கூப்பிடும்போதெல்லாம் வந்து சைன் பண்ணணும். எப்ப விசாரணைக்கு கூப்பிட்டாலும் வரணும், ஒத்துழைக்கணும்." இந்த மாரி நெறைய கொஞ்சம் ஒரு சில ரூல்ஸோட வெளிய விடலாம். அந்த சொன்ன ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணாம அவங்க அத மீறி நடக்குறாங்க அப்படின்னா, திரும்ப அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம். பொதுவா குண்டர் சட்டம் வந்து 82ல வந்துச்சு. குண்டர் சட்டம்னு ஒரு சட்டம் இயங்கிட்டு இருக்கு நம்ம இதுல. எந்த ஒரு அமைதிய குலைக்கிற மாதிரி செயல் பண்ணாலும், குண்டர் சட்டத்துக்கு கீழ அரெஸ்ட் பண்ணா, அது வந்து பெரிய கேஸ் ஆயிரும். இத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் நடந்துச்சா? அப்படின்னு கேட்டா, அப்படியெல்லாம் இல்ல. இன்னமும் நெறைய விஷயங்கள் இருக்கும். பட் ஓரளவு நீங்க பழைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது இந்த அளவுக்காவது நீங்க தெரிஞ்சுக்கங்க போதும். ஓகே. திரும்பவும் அடுத்த ஒரு வீடியோவுல இன்னும் ஒரு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட முக்கியமான மத்திய, மாநில திட்டங்கள், இயக்கங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோவோட உங்கள நான் மீட் பண்றேன். கன்டினியூஸா படிச்சுட்டு இருங்க. கால் ஃபார் வரப்போகுது.
டெஸ்ட் பேட்ச்சுக்கும் ரெடியா இருங்க. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விரும்புறவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும், டெலகிராம் சேனல் லிங்க்கும் இருக்கு. அதுல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அதுல தான் நடக்க போகுது. அத யூஸ் பண்ணிக்கிறவங்க நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. அடுத்த வீடியோல உங்கள திரும்ப மீட் பண்றேன். பாய்.